அன்றைய நாள் மட்டும் இல்லை, அந்த வீட்டில் நீங்கள் தெய்வம் ஏற்றுனதுக்கப்புறம் கண்டிப்பாக முருகர் வந்து அங்கே இருக்கிறத நீங்கள் வந்து உணர்வீங்க. இது முற்றிலும் வந்து பக்தி ரீதியாக நான் சொல்கிறேன். நான் நிறைய விஷயங்கள் தினசரியாக வந்து உணர்ந்திருக்கேன். அதுக்காக தான் உங்களுக்கும் நான் எடுத்து சொல்கிறேன். இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த நாளில், கார்த்திகை தீபங்கிற நாளில் எத்தனை பேர் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலும் எனக்கு வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்கும். முருகர் கண்டிப்பாக உங்கள் வேண்டுதலை வந்து நிறைவேற்றுவார். நன்றி. இந்த கார்த்திகை தீபம் நீங்கள் வந்து முருகர் வந்து நமக்கு வந்து இருளை நீக்கி வந்து ஒளியை நமக்கு கொடுத்துருக்காரு. எல்லோரும் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து அந்த வெளிச்சம், இந்த வெளிச்சத்துக்கு நம்ம இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கிறோன்னா அதுக்கு வந்து முருகன் மட்டும்தான் காரணம். இதை நம்ம மனசில் ஒரு பக்தியுடன், ஒரு அன்புடன் நம்ம இதை நம்ம உணர்ந்து நம்ம வீட்டில் எல்லோரும் நம்ம சந்தோஷமாக இந்த கார்த்திகை தீபம் திருநாளை நம்ம வந்து சந்தோஷமாக இருந்தோம் நம்ம கொண்டாடணும். எல்லாருக்கும், முருக பக்தர்கள் அனைவருக்கும் என்னோட சார்பாக, முருகனோட சார்பாக நான் சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். முக்கியமாக இந்த கார்த்திகை தீபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருளை நீக்கி நமக்கு வந்து வெளிச்சத்தை கொண்டாந்துருக்காரு. இதுவே நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய, நமக்கு தினசரி நம்ம இவ்வளோ ஆச்சரியமான விஷயம் நம்ம வந்து பார்க்குறோம் முருகர் பண்ணுறது. அப்போ அந்த காலத்தில் வந்து எப்படி முருகர் வந்து இது பண்ணியிருப்பார், எப்படி ஒரு சிந்தனை வந்திருக்கும், அவருக்கு எந்த அளவுக்கு அந்த ஞான சக்தி இருந்திருக்கும், இதை இன்றைக்கும் நான் கண்டால் நான் வந்து வியர்க்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் அவரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். திரும்பவும் சொல்கிறேன், முருக பக்தர்கள் அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். சந்தோஷமாக இருங்க. நன்றி.